இந்த விளம்பர திமுக அரசு ஒரு நிர்வாக திறனற்ற அரசு. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இதைத்தான் கொள்கையா வைத்து செயல்படக்கூடிய அரசு. இதை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் தன்னுடைய அறிக்கைகளை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில குரூப் 2, 2A பரீட்சை நடக்கிறது. அப்போ தேதி அறிவிச்சுடுறாங்க. ஹால் டிக்கெட் போயிருது. பரீட்சை எழுதுற ஹாலுக்கு எல்லாம் மாணவர்கள் எல்லாம் வந்துடுறாங்க. இளைஞர்கள் மாணவிகள்லாம் வந்துடுறாங்க. ஆனா பரீட்சையே கேன்சலு இல்லங்கன்னு சொல்றாங்க. அதற்கு அவங்க என்ன காரணம்னு சொல்றாங்க? சில இடங்களுக்கு கேள்வித்தாள் போய் சேரல அப்படின்ற மாரி சில பொய்யான தகவல சொல்றாங்க. ஆனா இப்ப மீடியால வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முன்னாடியே அங்க பணம் பேசி, அந்த பண செட்டில்மென்ட்ல பிரச்சனைகள் நெறைய இடத்துல இருந்தனால, இந்த பரீட்சைய கேன்சல் பண்ணதாக தான் செய்தி இருக்கிறது. நமக்கு நல்லா தெரியும் திருச்சியில நகராட்சி நிர்வாகத்தில அமைச்சர் நேருவோட நிர்வாகத்தில அப்போ ஒரு பரீட்சை நடக்கிறது. அ அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துறாங்க. அந்த பரீட்சையில 25,00,000 35,00,000 ரூவா பணம் வாங்கிக்கிட்டு, இவங்க முறைகேடா பண்ணி பணியாணையும் வழங்குனாங்க இவங்க. அதனால இத நம்ம மனசுல வச்சுக்கிறோம். அப்படிப்பட்ட திமுக என்ன செஞ்சிருக்கும்? இதுலயும் காசு பார்க்க நெனச்சிருப்பாங்க. அது நடக்காதனால இந்த பரீட்சைய நிப்பாட்டி இருக்கிறாங்கன்றது தான் இன்றைய தற்போதைய செய்தி.